ஸ்ரீ குருப்பியோ நமஹ. முமுக்ஷு இந்த பதத்தை நாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முமுக்ஷுத்துவம் அதாவது லாங்கிங் ஃபார் லிபரேஷன், தீவிர வேட்கை, மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மனசு, செயல், நடவடிக்கை எல்லாத்துலேயும் அதில் ஈடுபடுத்துகிறானோ அவனை தான் முமுக்ஷு அப்படிங்கிறான். முமுக்ஷுத்துவம்னாக்க யார் ஒருத்தன் அதில் ஈடுபட்டுருக்கோ அந்த தன்மை இருக்கல்லவா, அதுதான் முமுக்ஷுத்துவம். இந்த முமுக்ஷுத்துவத்தை பெரியவாளர் நிறையா சொல்லியிருக்கா. ஆச்சாரியாலே, அதாவது பகவத்பாதால் விவேக சூடாமணியில் மனோமய கோஷத்தை பற்றி சொல்லும்போது இதை நிறையா கோடிட்டு காட்டுறார், நமக்கு வழிகாட்டுகிறார் இந்த முமுக்ஷுத்துவத்தை பற்றி. ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட மாதிரி மனசில் இந்த தீவிர வேட்கை இருக்க இல்லையா, எப்படியாவது நாம் மோட்ச சம்ராஜ்யத்தை அடைய வேண்டும், இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அந்த பந்தத்திலேருந்து விடுபட வேண்டும் பர்மனண்ட்டாக, நிரந்தரமாக அப்படின்ட்டு எவத்தை நினைத்து அந்த செயலில் இறங்குறானோ அவனை தான் முமுக்ஷுங்கிறான். அந்த மாதிரி என்ன வார்த்தைக்கே பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும், பகவத் அனுகிரகம் இருக்கணும். அதுதான் ஒரு ஸ்லோகமே எடுத்து சொல்கிறதே, துர்லபம் திரியமேவ ஏதத், மூன்று கிடைப்பதற்கு தேவா அனுகிரக ஏத்துக்கும், சுவாமியோட அனுகிரகம் இருக்கணுமா. அந்த மூணுத்தில் ஒன்று முமுட்சுத்துவங்கிறார். மீது ரெண்டு என்ன? மனுஷத்துவம், முமுட்சத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. இந்த மனுஷ ஜென்மா, அந்த மனுஷ ஜென்மால் தான் பிறருக்கு நம்ம கைங்கரியம் பண்ண முடியும். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம், முமுட்சுத்துவம். மூன்றாவது மகாபுருஷ சம்ஸ்ரேக, நல்ல குரு கிடைக்கணும். அந்த வாக்கியத்திலே இந்த முமுட்சுத்துவத்தை பற்றி தெரியுது. இந்த சமயத்தில் கட்டோபனிஷத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு கண் முன்னாடி வருது நண்பர்களே. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது கட்டோபனிஷத் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கட்டோபனிஷத்தில் நச்சிகேதஸை பற்றி சொல்லுவது ஒரு ஐடியல் முமுட்சுவத்தை ஒரு முமுட்சுவை லோகத்துக்கு அறிவுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்வு இருக்கும்னு தோன்றது. இதை அறுதிட்டு கூறுகிறார் நடமாடு தெய்வம் நம்ம மகாபரிவா அவர்கள். பல இடங்களில் சொல்லியிருக்கார் மகாபரிவா இதை பற்றி. அதாவது இந்த ஆத்மாவை பற்றிய சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என வேட்கையை சிறிய வயசிலே வந்துடுறது. அதுக்கு ஒரு சம்பவமும் இடம் பெறுகின்றது அவரது வாழ்க்கையில். நச்சிகேதனுக்கு சின்ன பையனாக இருக்கும்போதே ஏதோ கோபத்தில், அது என்ன கோபம் அதுக்கு நிகழ்வு இருக்குன்னு வச்சுங்கோ, அந்த சந்தர்ப்பத்தில் கோபத்தில் அப்பா என்ன பண்ணுறார், டேய் சும்மா இது பண்ணாதரா, நான் உன்னை யமனுக்கே தந்துட்டேன் போ என்று சொல்லுகிறார். உடனே அந்த நச்சிகேதஸ் என்ன பண்ணுறான், அதை பித்ருவாக்கிய பாலமாக ஏற்றுக்கொண்டு, என்ன இந்த சமயத்தில் நமக்கு ராமர் ஞாபகம் வந்தால் ஆச்சரியம் இல்லை. ராமாயணத்தில் அதே தானே, பித்ருவாக்கிய பரிபாலன் தானே அங்கேயும். இங்கே நச்சிகேதஸ் என்ன பண்ணுறான், நேராக யமபுரிக்கே போய் விடுகிறான் யமனை தசிப்பதற்காக. நம்மளாவது செத்து போன அப்புறம் யமன் தானே நம்ம உயிரை எடுக்கிறான் நம்ம சொல்கிறோம். அதனால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அந்த உண்மையான நிலைமையை, ஆத்ம தத்துவத்தை, சத்தியத்தை அவரை தெரிஞ்சுக்கணும்னு யமபுரியை குருகுலமாக நினைச்சுட்டு யமபுரிக்கு செல்லுகின்றான்.
இந்த நச்சிகேதஸ் போகிற நேரத்தில் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த நச்சிகேதஸ் போகிற நேரத்தில் யமன் ஊரில் இல்லை வெளியில் எங்கேயோ போயிருக்கார். கேட்டால் 3 நாள் ஆகும்னு சொல்லிடுறான். யமபுரி வாசலே உட்காந்துடுறான் இந்த பையன். இவனுடைய தேஜஸையும் இவனுடைய யசஸையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவா இவனுக்கு உபச்சாரம் பண்ணுறான். அன்ன ஆகாரம் எதுவும் இன்றி உபவாசமாகவே இருக்கின்றான். ஒரு நாள் ஏகாதசியில் உபவாசம் இருக்க மாதிரி 3 நாள் ஏகாதசி மனசு நினச்சுட்டான் போல இருக்க அந்த குழந்தை. நம்ம ஆத்ம சத்தியத்தை உபதேசம் பெறுவதற்காக வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடாவது தண்ணியாவது தூக்கமாவது அப்படியே தபஸ் மாதிரி ஏற்றுண்டு யமனோட வருகைக்காக நச்சிகேதஸ் காத்துன்னு இருக்கிறான். யமன் வருகிறான். இந்த குழந்தைய பார்க்குறான். பிரம்மச்சாரியை பார்த்துட்டு ஆகா, ஒரு அக்னி ஜுவாலையாக ஜொலிக்கிற இந்த குழந்தைய நம்ம 3 நாள் காக்க வச்சுட்டுமே, பட்னி வேற போட்டோமே, அவன் வயிறு எரியாதா, நமக்கு இந்த குழந்தை சாபம் கொடுத்தா என்ன ஆறுது? பயப்படுறான் யமன் குழந்தைய பார்த்து. குசலம் விசாயத்தை விட்டு கேட்குறான். என்ன வேணும்னு கேட்டோன்னே நச்சிகேதஸ் சொல்கிறான், ஆத்ம ஞானம், ஆத்ம தத்துவ சத்தியத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறான். யமன் ஷாக்கு. யமன் சொல்கிறான், என்னப்பா அது நடக்கிற கதையாக பேசு, தேவர்களே நிச்சயப்படுத்தி கொள்ளாத ஒரு விஷயம் இது, அப்போ இப்படி விஷயத்தை கேட்குறியே, வேதா வரம் கேளேன்னு தரேன் அப்படின்னு என்னென்னமோ வார்த்தை ஆஃபர் பண்ணுறான். ஏன்னா யமனுக்கும் என்னென்னா ஒரு லேசாக சந்தேகம் இருக்குது, உண்மையிலே இந்த குழந்தைக்கு அந்த யோகியத்தை இருக்கா அதை உபதேசம் வாங்கிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த குழந்தையோட திடமான இந்த விரதத்தை பார்த்த உடனே, எண்ணத்தை பார்த்த உடனே திருப்பி ஒரே குறியாக நிற்கிறான். ஃபோக்கஸ் ஒன்று தான். திடமாக தெரிஞ்ச பிறகு எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டிய ஆத்ம சத்தியம்தான். உனக்கு அது தரேன் இது தரேன், சாம்ராஜ்யமே தரேன், சொர்ணத்தால் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நடுவில் நச்சிகேதன் சொல்கிறானா, அதில் வர்றதில்லை. நச்சிகேதன் சொல்கிறானா, என்னப்பா நீ இதெல்லாம் எனக்கு தரையே, இதெல்லாம் திரும்பி உங்ககிட்ட தானே வரப்போகிறது, என்ன நான் சொல்கிறது உண்மை தானே அப்படி எவ்வளோ பார்த்து கேட்குறேன். எவ்வளோ அதிர்ச்சிட்டான். ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறா. பின்ன அது யாருக்கு வேணும்? நிரந்தரமான ஆத்ம ஞானத்தின் சத்தியத்தை எனக்கு உபதேசம் பண்ண, அதுக்காக வந்திருக்கேன், அதான் எனக்கு வேணும், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கடைசியில் யமன் நச்சிகேதஸோட அந்த திருடமான அந்த வேட்கை இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சிட்ட பிறகு சரி பூர்ண யோகிதாம்சம் இந்த குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம ஞான சத்தியத்தை உபதேசம் பண்ணுறதாக நமக்கு தெரிய வந்து கட்டோபனிஷத்து மூலமாக. இந்த திருப்பியும் நம்ம பழைய விஷயத்துக்கு வரும். இந்த முமுட்சுத்துவம் அந்த நிலையே அல்லது அந்த மாதிரி இந்த பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு தீவிர வேட்கையில் இந்த ஜென்மாவில் நம்மளால் இறங்க முடியறதோ இல்லையோ, ஆனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியுமல்லவா எல்லாரையாலையும். இது ஏற்றத்தாழ்வு கிடையாது, அந்த குளத்தில் பிறந்தான் இந்த குளத்தில் பிறந்தான் கிடையாது, எல்லாருக்கும் இது தகுதி உண்டு அல்லவா. என்னது இது? மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேணுங்கிற எண்ணம் மனசில் வச்சுருக்கலாம் இல்லையா, அந்த தாபம் நமக்கு இருக்கணும் இல்லையா, அதை நம்ம பொத்தி காப்பாற்றிட்டா போகிறோம். ஏன்னா தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். எண்ணங்கள் எப்போதுமே சக்தி வாய்ந்தவை, நம்ம நல்வழி காட்டும். நமக்கு விதிக்கப்பட்டுள்ள கிரகஸ்தருக்கு விதிக்கப்பட்டுள்ள நித்திய கர்மானுஷ்டானங்கள், அவைகளோடு சேர்ந்த மற்ற வைதிக காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம யதோக்தமாக யதாவிதியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வரும். இந்த ஜென்மால நிச்சயம் நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டிய பாதையிலே செல்லுவோம். அந்த பாதை நமக்கு தெரியும், அந்த வழி நமக்கு தெரியும், புலப்படும் நண்பர்களே. ஏனெனில் அந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, தேவா அனுகிரக ஹேதுகம்
மூணும் கிடைப்பதற்கு சுவாமியோட அனுகிரகம் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே சுவாமியோட அனுகிரகமும் இருக்குது, இன்னொன்றும் இருக்குது. ஈஸ்வர அனுகிரகத்தோடு இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது? நமக்கு எல்லாருக்கும் குரு அனுகிரகமும் இருக்குது. குரு வந்து சாட்சாத் ஈஸ்வரன் தான். இந்த உலகத்தில் எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்ற அந்த பரம்பொருளை, அந்த பரமாத்மாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண